மெக்சிகோவில் இருக்கக்கூடிய கத்தமாலா, கெத்துமால், அங்கே இருக்க சோழன், அங்கே இருக்க திகழ், இது மாதிரி எல்லா ஊர்லையும். அப்புறம் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய மலகான ஒரு துறைமுகம் இருக்கு. ஸ்பெயினில் இருக்கக்கூடிய மல்லான்ற இடம்லாம் பார்க்குறப்ப இந்த வேளாண்மை மெக்சிகோ வழியா, பெரு நாடு, மெக்சிகோ, பிரேசில் வழியா ஆப்பிரிக்காவுக்கும் ஸ்பெயினுக்கும் போனதுன்னு தெளிவாக தெரியுது. அவங்க பழக்க வழக்கங்கள், அவங்க மரபு முறைகள் எல்லாமே இன்னைக்கும் தமிழ்நாட்டில் வேளாண்மை செய்யக்கூடிய அந்த மல்லர் சொல்லக்கூடிய சமூகத்தோட ஒத்தி போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக இன்னைக்கு வேளாண்மை செய்யக்கூடிய பல்லர்ந்த சமூகத்தில் அந்த பல்லர்ந்த வார்த்தை ஒரு தாழ்த்தப்பட்டது, ஒரு அநாகரிகமானதுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனால் உண்மையில பார்த்தீங்கன்னா அந்த பல்லு பாடல்கள்ன்றது 15ஆம் நூற்றாண்டில் வந்தால் கூட அடிப்படையில் மிக பழைய பழங்குடிகளாக இருந்து நாகரிக வாழ்க்கை வாழ்ந்தப்ப அந்த ஒரு பள்ளமாக இருக்கிற இடத்துல நீர் கிடைச்சதால அவங்க பல்லர்கள், அந்த இடப்பெயரை குறிப்பிட்ட பல்லர்கள் சொல்றதால அவங்க அந்த வேளாண்மை உலகம் முழுக்க பரவந்தாலையும் இந்த பல்லர்ந்த சொல் ஒரு இழிவான சொல் கிடையாது. அதே சமயத்தில் இந்த பல்லர்ந்த இந்த அடையாளம் சொல்லப்பட்ட மக்கள் வேளாண்மையை உலகம் முழுக்க பரவனதுக்கு ஸ்பெயின், பிரேசில், பெரு, ஆப்பிரிக்கா இது மாதிரி நாடுகள்ல ரொம்ப தெளிவாகவே இருக்கும். இந்த மெக்சிகோவில் தன்னுடைய பேரே பல்லர்னு அழைச்சிட்டு இருக்க பழங்குடிகள் இன்னைக்கும் இருக்காங்க. யுவாடின்னு சொல்லக்கூடிய பழங்குடி இன்னைக்கும் அம்மா அப்பான்னு சொல்றாங்க. இன்னைக்கு அவங்க கட்டுமரத்தை தான் சொல்றாங்க. அவங்க தன்னுடைய பேருக்கு பின்னாடியே பல்லர்னு வச்சிருக்காங்க. அதே மாதிரி சைனா வரைக்கும் இருக்கிற பர்மாவில் சைனா இருக்கக்கூடிய பகுதிகளில் பெண்களே தனக்கு பேருக்கு பின்னாடி பல்லர்னு வச்சிருக்கிற பழக்கம் இருக்கு. அதே மாதிரி மல்லான்ற பேர் வச்சிருக்க பழக்கம் இருக்கு. இந்த பல்லர் மல்லான்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினர்ன்றது மிக தெளிவாக தெரியும். இதுல பார்த்தீங்கன்னா கிரேக்கத்துக்கு முதல் வேளாண்மை கொண்டு போனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லச்சனான்ற ஒரு பெண் கொண்டு போறான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொரியா, ஜப்பான், தாய்லாந்து எல்லா நாட்டிலையும் ஒரு பெண் தான் அந்த நாகரிகத்தை வேளாண்மையை முதல்ல கொண்டு போறா. அது விவசாயத்தை கொண்டு போறா. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கிரேக்கத்துக்கும் தமிழுக்கும் நல்ல ஒத்துமை இருக்கு. உலகில் ஒரு 6 செவ்வியல் மொழியில கிரேக்கமும் தமிழும் ஒன்னா இருந்தா கூட பாண்டியர்கள் உபயோகித்த அதே பாண்டிய சின்னத்தை தான் கிரேக்கரும் உபயோகிக்கிறாங்க. கிரேக்க நாகரிகத்தில் பாண்டியர்ன்ற ஒரு பேரும் கிரேக்க நாகரிகத்தில் பல்லர்ன்ற பேரும் ரொம்ப தெளிவாக பதிவாயிருக்கு. அப்புறம் கவுண்டி ஆஃப் பல்லாஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெயின்ல கட்லான் வாழ்ற பகுதியில இருக்காங்க. எல்லாம் பாக்குறப்ப இந்த வேளாண்மைன்ற விஷயத்துல இந்த பல்லர்ந்த சமூகம் எப்படி போய் அந்த சமூகத்தோட கலந்துருக்காங்கன்றது தெளிவா தெரியுது. இப்ப நம்ம ஆங்கிலம் சொல்லக்கூடிய இங்கிலீஷ் கூட அவங்க இந்த பழைய ஆங்கிலத்துல முழுக்க தமிழ் தொடர்பான சொற்கள் இருக்கிறது எப்படி போனது யாருக்கும் தெரியாம இருந்தது. இன்னைக்கு அந்த சொல்ல எடுத்துட்டு போனது யாரு, அந்த சமூகம் யாருன்றதை தெளிவா கொண்டு போறப்ப இந்த பல்லர்ந்த சமூகம் இந்த தமிழ் மொழியுடைய வேர் சொல்ல கொண்டு போனதுக்கு நமக்கு தெளிவான ஆதாரங்கள் வந்துட்டே இருக்கு.